இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை அத்தை இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. யாரு? இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. கவிதா, தீபா, ரேவதி இங்க வாங்க. சீக்கிரம் வா. அத்தை என்னங்க அத்தை? வா 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 வா. இதோ வாமா ரேவதி. இவதான். யார் பாட்டி? இவதான் ரேவதி. மூத்தவன் முருகன் இருக்கான்ல, அவனோட பொண்டாட்டி. இவ தீபா, சின்னவன் கேசவனோட பொண்டாட்டி. வணக்கம்மா. இவ கவிதா, ரகு இருக்கான்ல, அவனோட பொண்டாட்டி. அப்படியா? வணக்கம். வணக்கம் அத்தை. இவங்கள நான் முன்னாடியே கோயில்ல ஒரு வாட்டி பாத்திருக்கேன் அத்தை. ஆமால, கோயில்ல பாத்திருப்ப. அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தீங்கல்ல. இவங்க நமக்கு சொந்தமா அத்தை? இவங்க என்னோட சொந்தம் தான். சொந்தமா? அவங்க யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, எந்த விதத்துல சொந்தம்? ஆமா, அது சரிதான். சொந்தம்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஆமா, சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. ஓ, அத்தை இதுக்கு முன்னாடி கூட இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது இல்லல? ஆமா, அது என்னன்னா இவங்க வெளியூர்ல இருக்காங்க. இவங்கள நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவங்க இங்க ஒரு வேலைய வந்திருக்காங்க. அதான் அப்படியே நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ உட்காருங்க, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். ஆமா, வாங்க வாங்க உட்காருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வந்து பாரு. சரி பாட்டி. இருங்க, நான் வரேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. உட்காருங்க. வாடகை வீடுதான். சீக்கிரமே நீ ஒரு சொந்த வீடு கட்டுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முருகா, போதும் போதும் போதும், கொஞ்சம் நீ சமைக்கும் போது மட்டும் உனக்கு அடுப்பு வேகமா எரியும் போல, அதுக்குள்ள சமைச்சிட்ட. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்டதுதான். ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. உன் கைப்பக்குவம் மாறவே இல்லை. அதுவும் நீங்க சொல்லி கொடுத்தது தானே அண்ணி. சாப்பிடுங்க நீ, சாப்பிடுங்க. ஏய், இதெல்லாம் நீ எப்படி பொறுத்துட்டு இருந்த அஞ்சலி? அதான் சொன்னனேக்கா, அவரு காட்டுற அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. தப்பு அஞ்சலி இது. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். கைதியா நீ வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு? அக்கா நான் சொல்றதை கேளுக்கா. நீ எதுவும் வேண்டாம்க்கா. அக்கா அவர் விட கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, நாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம் தெரியுமா? மாலுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், லாங் டிரைவ்லாம் போனோம். ஜாலியா இருந்துச்சு. அங்கிள் என்கிட்ட ஜாலியா பேசினாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரிம்மா, நீ போய் விளையாடு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, அது இல்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரியே இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல.
நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, ஒரு சின்ன ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா, நானே அவர்கிட்ட பேசுறேன்க்கா. நீ பேசுன அவர் தப்பா எடுத்துப்பாரு. எப்ப பேசுவ? இந்த வீட்டுக்கு வாழ வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ பண்றது உனக்கே முட்டாள்தனமா தெரியல? நான் கேக்குறேன்க்கா, ப்ளீஸ் நீ சும்மா இரு. ஒருவேளை துளசிக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா? அஞ்சலி என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ? அவர் இங்கதான் இருக்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க, ஆ? ஏதோ போன் பேசணும்னு போனீங்க, அங்கேயே நிக்கிறீங்க. போறேன். என்ன அத்தை இதெல்லாம்? இது எல்லாமே உனக்காக தான். நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறது நீதான். அதுக்காக தான் இதெல்லாம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு உனக்கு அழகு பார்க்க வேண்டாமா? அத்தை, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஆகணும். எங்க வீட்டு மருமகன்னா இப்படிதான் இருக்கணும். இங்க பாரு, நல்லா இருக்கா? இந்த ஹாரம்லாம் உனக்கு போட்டா உன் ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா இருக்கும். போடு. ஏங்க, என் மருமக எப்படி இருக்கா? என்ன அபிராமி, உன் சின்ன மருமகளை தங்கத்தாலேயே இழைச்சிருக்க? தங்க சிலை மாதிரி இருக்கா. என்னடா வெற்றி? ஏய், என்னடா எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்க? வாய் திறந்து நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குப்பா. அப்படி சொல்லு. ஈஸ்வரமூர்த்தி, மாப்பிளைய நலங்கு வச்சதுக்கு அப்புறம் வெளியே போக கூடாதுன்னு சொன்னேன்ல, அததான் யோசிச்சுட்டு இருக்காரு போல. இத்தனை வருஷமா சூறாவளி மாதிரி சுத்திட்டு இருந்த பையனை இப்போ வீட்டுல இருக்க சொன்னா எப்படி இருப்பாரு? பாவம், அவரு என்ன பண்ணுவாரு? மாப்பிள, நலங்கு வச்சு கல்யாணம் வரைக்கும் தான் இந்த கட்டுப்பாடு எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல ஃப்ரீயா இருக்கலாம். என்ன, நீங்க இனிமே எங்க போறதா இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும், அவ்வளவுதான். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன்.